தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கடந்து செல்வோம். අපි උන්වහන්සේගේ වචනයට ගමන් කරමු. நாங்கள் யாவரும் எழுந்து நிற்போம். தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போம். අපි හැමෝම නැගී සිට උන්වහන්සේ දෙස බලමු. ආමේන්. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை. ඔබ කියන මම දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். දෙවියන් වහන්සේගේ ආත්මයව සක්මන් කරනවා. கர்த்தருடைய வார்த்தைகள் அனுப்பப்படுகிறது. උන්වහන්සේ වදන් නෙවුන් ලබනවා. அது என்னை மாற்ற வல்லது. ඒවා වෙනස් කරන්නට බලවන්තයි. நான் மாற வேண்டும். මම වෙනස් වෙන්න ඕනේ. என்னால் மாற முடியும். මට වෙනස් වෙන්න පුළුවන්. நான் மாறுவேன். මම වෙනස් වෙනවා. ஆமென். ආමේන්. தயவு செய்து அமர்ந்திருங்கள். කරුණාකර වාඩි වෙන්න. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේ යහපත්ව සිටිනවා. மீண்டுமாய் கர்த்தர் எங்களை கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றி என்று சொல்கிறோம். නැවත වතාවක් උන්වහන්සේ අපි මේ දේශ නැවත ගෙනාපු නිසා උන්වහන්සේට අපගේ කෘතවේදය දක්වනවා. கடைசி கிழமைகள் நாங்கள் வடக்கு பகுதிக்கு போய் வருவது எங்களுக்கு மிகவும் அலைச்சலாய் இருந்தாலும் ඒ අවසාන සතිය අපි උත්තර ප්‍රදේශ යන එක අපිට ටිකක් ඒක වෙහෙස මහන්සියව තිබුණත් ஆனால் உற்சாகமான கர்த்தருடைய காரியங்களை கண்டு ருசி பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். නමුත් උනන්දුවෙන් උද්‍යෝගයෙන් දෙවියන් වහන්සේගේ දේවල් දැකබල්ලා අපට ඒ තුළ ප්‍රීතියක් පැවරුණා. இன்னும் அநேகர் அங்கு இருக்கிறார்கள். තවත් බොහෝ දෙනා ඉන්නවා. அதாவது இங்கிருந்து போனவர்கள் නමුත් මෙහි ඉඳලා ගිය අය ஊழிய வாஞ்சை உடையவர்களாய் இருந்தாலும் සේවය තුළ පිපාසව සිටියත් அவருடைய குடும்ப சூழ்நிலைகள் கொஞ்சம் நெருக்கப்பட்டதாய் இருக்கிறது. ඔවුන්ගේ පෞල් වාතාවරණ ටිකක් තෙරපීමව තිබෙන නිසා அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிங்க. එවැනි අය වෙනුවෙන් ඔබ යාඥා කරන්න. ஆமென். ආමේන්. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நல்லவராக දෙවියන් இருக்கிறார். වහන්සේ යහපත්ව සිටිනවා. Praise God. ප්‍රශංසා වේවා. நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் ஏவின ஒரு பகுதி මම ඔබත් සමග බෙදා ගන්න පිණිස දිව්‍යන් වහන්සේ පොළඹපු කොටස නම් ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. උන්වහන්සේගේ වචනය කියනවා யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே යෝහන් 10 වෙනි වගන්තිය කියනවා அவர் எங்களுக்கு பரிபூரணத்தை கொண்டு வர விரும்புகிறார். උන්වහන්සේ අපට සම්පූර්ණත්වයේ ගෙන දෙන්න උන්වහන්සේ කැමති වෙනවා. ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் நான் வந்தேன் என்று சொன்னார். උන්වහන්සේ මොනවද කිව්වේ? ජීවනය දෙන්නටත් ඒ සම්පූර්ණ වන පිණිසත් මම ආවා. இந்த பரிபூரணத்தை நாங்கள் அடையும்படியாக கர்த்தர் வாஞ்சியாய் இருக்கிறார். මේ සම්පූර්ණත්වය අපි ලබා ගන්න පිණිස උන්වහන්සේ පිපාසයෙන් සිටිනවා. கர்த்தருடைய ஆசீர்வாதமே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் என்று வசனம் சொல்லுது. උන්වහන්සේගේ වචනය කියන උන්වහන්සේගේ ආශිර්වාදය තමයි අපට ධනවත්කම ගෙන දෙන්නේ. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. උන්වහන්සේගේ පොරොන්දු සියල්ල ආමෙන් කියද එසේද කියද තිබෙනවා. கர்த்தர் எங்களுக்கு தரும் அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் எப்படியாக இருக்க பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று. උන්වහන්සේ දෙන්නව පොරොන්දු අපි කොහොමද ඒ කරන්න අපි තදින් අල්ල ගන්න இன்று ඕනේ. அநேகர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்க்க முடியாமல் இருக்கிறது. අද බොහෝ දෙනා දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය அல்லது රස කරන්න அதனூடாக බැලුවා வருகிற அந்த அந்த முழுமையை அடைய முடியாமல் ඒ இருக்கிறது. පැමිණෙනවේ සම්පූර්ණත්වයේ ලබා ගන්නට බැරි වෙන නිසා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், උන්වහන්සේ කියනවා எங்களுக்குள்ளே இந்த சத்துரு விதைக்கிற அவிசுவாசம் எங்களை அறியாமல் வளருகிறது. මේ සතුරු අපිට වපුරනවා මේ අවිශ්වාසය නැමැති දේ අපි නොදැනුවත් මේක අපි තුල වර්ධනය இயேசு වෙනවා. சொன்னார், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், යේසුස් වහන්සේ ස්වර්ග රාජ්‍යය කෙබඳුද නම් ஒரு விவசாயி එක ගොවියෙක් ඇවිල්ලා விதையை விதைத்து போட்டு அவன் தூங்க போயிட்டான். බීජ වපුරලා වුන් නින්දට ගියා. அவன் காலையில எழுந்த பொழுது ඔව් දැස්සර නැගිට ගමන් அங்கு நல்ல பயிரும் එත මේ සන යහපත් බීජත් அங்கு என்ன சொல்றது களையும் சேர்ந்து வளர்ந்திருந்தது. එමේ සන මුල් සහ සියල්ල එකතුලා දෙකම එකට இதை වර්ධනය நான் වුණා. சிந்தித்த பொழுது දැන් මේ ගැන මම කල්පනා කරලා බලනකොට எனக்கு ஒரு கேள்வி உண்டாயிற்று. දැන් මා තුල அல்லது ஒரு ප්‍රශ්නාර්ථයක් ඇති கேள்வி වුණා. கேட்ட ஒரு பதில் ஒன்று உண்டாயிற்று. නැත්නම් ඒ ප්‍රශ්නාර්ථයට යුතු පිළිතුරකුත් ආවා. ஏன் நாங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கு. ඇයි දෙවියන් වහන්සේ අපට ආශිර්වාද කරනකොට ඒ සම්පූර්ණ ආශිර්වාදය අපට භුක්ති විඳින්න බැරුව நாங்கள் තිබෙන්නේ? அவிசுவாசத்தில் இருந்து விசுவாசத்துக்குள்ளே வந்ததினாலே අපි අවිශ්වාසයෙන් ඉඳලා විශ්වාසයට ආවට පස්සේ அவிசுவாசம் முற்றுமாய் அகற்றப்பட்டது என்று நாங்கள் சொல்ல முடியவில்லை. ඒ අවිශ්වාසය සම්පූර්ණයෙන් අපි තුල ඈත් වුණා නැත්නම් අයින් වුණා කියලා අපට කියන්න நாங்கள் නොහැකි. விசுவாசிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது අපි අදහනවා නැත්නම් විශ්වාස කරනවා කියලා කියනකොට அங்கு ஒரு பகுதியிலே அவிசுவாசம் நின்று கொண்டிருக்கிறது. එමෙස්සන එක පැත්තක අවිශ්වාසය කියන තවත් කොටසක් තිබෙනවා. அதனாலே நாங்கள் சஞ்சலப்படுகிறோம். ඒ නිසා අපි එමෙස්සනේ තැති ගන්නවා. இரட்டை மனம் உடையவர்களாக இருக்கிறோம். අපි දෙබිඩි සිතක් ඇතුව සිටිනවා. அதான் ஆண்டவர் அடிக்கடி சொல்றார், ඒක තමයි උන්වහන්සේ විටින් විට කිව්වේ. யாக்கோவின் சந்ததியாரே. යාකෝබ්ගේ පරම්පරාවේ අයනේ. ஆமென். ආමේන්.
மார்க்கெழுதின சுவிசேஷம் මාක් සුභාරංචියේ 9வது அதிகாரத்துக்கு நீங்க திருப்பினீர்கள் ඔබ 9 වෙනි පරිච්ඡේදය හරවගත්තා නම් இங்கே மிகவும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கிறோம். මේ සරිතාමත් යහපත් වූ අවස්ථාවක් අපි බලනවා. ஆண்டவர் தனது மிகவும் அருமையான 3 சீஷர்களை දෙවියන් සිතාමත් උන්වහන්සේ සමීපරත් යහපත් ගෝලයන් තුන්දෙනෙක් රැගෙන கூட்டிக் கொண்டு சென்று அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகிறார். උන්වහන්සේ උන් එක්කගෙන ගිහිල්ලා ඔවුන් ඉදිරියේ උන්වහන්සේ අන්වෙසක් වුණා. ஆமென். ஆமென். 12 சீஷர்கள் இருந்தாலும் ගෝලයන් 12 දෙනෙක් සිටියත් நாங்கள் இந்த இந்த சபையிலே அல்லது எங்களோடு கூட அல்லது இந்த இந்த உலகத்திலே මේ සභාවේ නැත්තම් මේ ලෝකේ නැත්තම් අපිට எத்தனையோ ඉන්න අය பில்லியன் බෝ බිලියන ගණන් கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தாலும் ක්‍රිස්තුවන්සේ පිළිඅරගත්තු අය அத்தனை සිටියත් பேரும் ஒரே அளவிலே கிறிஸ்துவை ருசி பார்க்கிற அந்த அந்த தகுதியோ அல்லது அந்த அனுபவமோ அங்கு ஏற்படுவதில்லை. ඒ එපමණ දෙනාම එකම ආකාර අත්දැකීමෙන් දෙවියන් වහන්සේ දැනගන්න එකයි ඒ අත්දැකීම් තුළ ගමන් කරන එකයි කියලා නැහැ. மத்தேயு 25வது அதிகாரத்தில் நாங்கள் අපි பார்க்கிறோம். මතේ 25 වෙනි පරිච්ඡේදයේ බලනවා அங்கு தாளந்துகளை குறித்து அங்கு பேசும் பொழுது ඒ ටැලන්ට් එක ගැන කතා කරනකොට அவரவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்றதாக ඔවුනොවුන්ගේ දක්ෂකමට නැත්තම් හැකියාවට යුතු ආකාරයෙන් ஆமென். ආමේන්. இங்கு பார்க்கிறோம் மாற்கு 9லே මේ සනේ මාක් 9 වෙනි இந்த පරිච්ඡේදය බලනවා 12 பேருக்குள்ளே මේ 12 දෙනා තුල 3 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து උන්වහන්සේ 3 දෙනෙක් அந்த තෝරගෙන 3 பேரையும் ඒ 3 දෙනාවම அங்கு அந்த மறுரூப மலையிலே அவர் மறுரூபமாகும் அந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகிறார். ඒ අන්වසක් කීමේ කන්දර නැත්තම්ගේ අන්වසක් කීමේ අත්දැකීමට උන්වහන්සේ ඔවුන්ව රැගෙන நாங்கள் ගියා. எவ்வளவுக்கு கிரகித்துக் கொள்ள முடியுமோ අපි කෙතරම් දුරට ඒක අපිට ජීර්ණය කරගන්න என்று சொன்னால் පුළුවන්ද? நாங்கள் எங்களுக்குள்ளே போராட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். මන්ද අපි තුල අපි පොරබැදීමක් තබාගෙන இப்ப ඉන්නවා. நான் எனக்கு அவிசுவாசம் என்று நான் சொல்ல விரும்புவதில்லை. දැන් මට අවිශ්වාසය තිබෙනවා කියලා මම කියන්න කැමති உடனே නැහැ. நீங்கள் என்ன யோசிப்பீங்கள்? දැන් ඔබ මොනවා මං ගැන හිතයිද? பூதாருக்கு விசுவாசம் இல்ல புற என்ன? අනේ මොනවද මේ පාලකතුමාටම විශ්වාසයක් නැති මට කොහෙන්ද එන්නේ? எங்களுக்கு ஒரு சகோதரன் இருந்தார். අපි සමග සහෝදරයෙක් හිටියා. இந்த சபையில இருந்தாரு. මේ සභාවේ හිටියා. இப்போ லண்டன்ல இருக்கிறாரு. දැන් ඇවිල්ලා அதான் ලන්ඩන් ඉන්නවා. எங்களுடைய சபையில இருந்து உலகம் முழுக்க ஜனங்கள் ඒක இருக்கு. තමයි අපේ සභාවේ ඉඳලා මුළු ලෝකේ හැමතැනටම සෙනග அவர் ஒரு முறை திடீரென்று வந்து சொன்னார், එකපාරටම ඇවිල්ලා කිව්වා பாஸ்டர் அலனங்களோடு இருக்கேக்கல පාස් ඇලන් අපි සමග ඉන්නකොට பாஸ்டர் மே மாதம் 15ஆம் தேதி நான் லண்டனுக்கு போகிறேன். පාස්සේ මැයි මාසේ 15 දින මම එංගලන්තයට යනවා. அவர் இங்கே டெலிவரி கம்பெனியில் ஒரு டெலிவரி மேனேஜர். ඔව් මේ ඇවිල්ලා එක ආයතනයක ඇවිල්ලා ඩිලිවරි වැඩ කරන කෙනෙක් තමයි විදියට තමයි සිටියේ. அப்ப நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் சொல்லிட்டார். මම ඔබ කොහොමද දන්නේ? මට දෙවියන් වහන්සේ කිව්වා කියලා ඔහු කිව්වා. எப்படி போவீங்க? ඔබ කොහොමද යන්නේ? என்னுடைய மைண்ட்ல இப்ப எனக்கு ஒரு கேள்விகள், பல கேள்விகள். දැන් මගේ මනසේ දැන් බොහෝ ප්‍රශ්නාර්ථ නැගෙනවා. லண்டனுக்கு போறதுக்கு விசா ப்ரொசீஜர். දැන් එංගලන්තයට යන්න වීසා ඒ වැඩ කටයුතු සියල්ල. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. ரிக்வயர்மெண்ட் எல்லாம் இருக்குது. ඒ අවශ්‍ය ඒ සෑම அந்த ඩොකියුමන්ට්ස් நாட்களில் salary certificate இல்லையா, ஆனால் ஹோட்டல் புக்கிங் எல்லாம் செய்ய வேணும். ඒ සැලරි සර්ටිෆිකේට් එක නැහැ. නමුත් ඒ හොටල් බුකින් ඔක්කොම කරන්න ඕනේ. இவருக்கு எப்படி ஆகும்? දැන් මූට මේක කොහොම කරගන්න පුළුවන්ද? பிரதர் මං කව සහෝදරයා எல்லாம் நல்லது, හැමදේම හොඳයි. ஜெபிப்போம்னு අපි சொல்லி යාඥා කරමු කියලා මං කිව්වා. எப்படியோ කොහොම හරි කමන්නේ. மே 15ஆம் தேதி මේ මාසේ 15 වෙනිදා அவர் லண்டன் போய் சேர்ந்துட்டார். ඔව් එංගලන්තයට ගියා. ஒரு வருஷத்துக்கு பின்பாக අවුරුද්දකට පස්සේ நானும் பாஸ் அலனும் දැන් පාස් ඇලනුයි லண்டன்ல இருந்தோம் එංගලන්තේ හිටියා ஊழியக்காரியமாக. සේවයේ දෙයක් වෙනුවෙන්. அப்ப ஒரு சபைக்கு 2 பேரும் நாங்கள் அழைக்கப்பட்டோம். ඒතර එක සභාවට මේ පාලකතුමා ඇලන් සම දෙන්නම එක සභාවකට කැඳවලා அந்த ලැබුවා. சபையில இவர் இருந்தாரு. ඒ සභාවේ මම වාඩි වෙලා හිටියා. ஓகே, இவர் தான் எங்களை அறிமுகப்படுத்தினார். මම තමයි අපිව හඳුන්වා දුන්නේ. சோ அந்த பாஸ்டர் சொன்னாரு, ඒ පාස්සක් කිව්වා எங்களுக்கு 2 ஊழியக்காரர் இருக்கிறார்கள், අපිට සේවකයන් දෙන්නෙක් ඉන්නවා. அவர்களை பற்றி அவர்களை அறிமுகப்படுத்தின சகோதரன் இருக்கிறாரு, ඔව් ගැන හඳුන්වා දීපු මේ සහෝදරත් මේ ඉස්සන ඉන්නවා. அவர் இவர்களை அறிமுகப்படுத்துவார். ඔව් දැන් ඇවිල්ලා මම හඳුන්වා දෙයි. அவர் விரும்பி போய் சொன்னாரு, ඔව් නැකිట్లా කියලා කිව්වා. நான் பாஸ்டருடைய சபையில தான் இருந்தேனா, මම පාසක සභාවේ හිටියේ. ஆனால் உண்டு නමුත් එකක් இந்த 2 பாஸ்டர்ஸுக்கும் விசுவாசம் இல்லை. මේ පාලකරුන් දෙදෙනාටම කිසිම ඇදහිල්ලක් නැහැ. எப்படி இருக்கும்? කොහොම තිබෙයිද? அதுக்கு பிறகு நாங்கள் பிரசங்கிச்சது செய்யும். ඊට පස්සේ අපි දේශනා කරලා මොන ප්‍රයෝජනයක්ද? ஹalleluya. හලෙලූයා. எங்களுக்குள்ள எப்பொழுதும் ஒரு போராட்டம். අපි තුල හැම වෙලේම පොරබැදීමක් තිබෙනවා. தேவ வார்த்தை நிச்சயமானதாக செயல்படுமா
அல்லது அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டுமா? දෙවියන් වහන්සේගේ වචනේ සීරම ක්‍රියාත්මක වෙනවද නැත්නම් අපි මේ වචනේ ක්‍රියාත්මක කරවන්න ඕනේද? அவரை பற்றும் விசுவாசம் உண்டு. උන්වහන්සේ ගැන තිබෙන விசுவாசத்தின் கிரியைகளை குறித்ததானது இன்னொன்று. ඒ ඇදහිල්ල ඇවිල්ලා ක්‍රියාව වෙනවා කියලා කියන එක තවත් එකක්. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයට ප්‍රශංසා அப்போ වේවා. இங்கு நாங்கள் பார்க்கிறோம், මේ ස්ථානේ බලනවා இங்கு இவர்கள் 3 பேரையும் ஆண்டவர் தன்னோடு கிட்டி சேர்ந்து அந்த மறுரூப அனுபவத்துக்குள்ளே அவர்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி அங்கே கொண்டு போய் මේ තුන්දෙනාම උන්වහන්සේ ලං කරගෙන මේ අන්වේෂකගේ මේ කන්දට ගිහිල්ලා ඔවුන්ට පෙන්වන්න නැත්නම් උන් අන්වේෂක් වෙන්න ඕනේ කියලා උන්වහන්සේ அதே පෙන්වනවා. நேரத்திலே கீழே 9 பேர் இருக்கிறார்கள். ඒත් එක්කම පහළ 9 දෙනෙක් மிச்ச සිටියා. 9 சீஷர்களும் நிற்கிறார்கள். අනිකුත් ගෝලයන් 9 දෙනාම පහළ ඉන්නවා කන්දේ පහළ. இப்போ இங்கு இவர்களுக்குள்ளே ஒரு போராட்டம் வருகிறது. දැන් මොවුන් තුල එක්තරා පොරබැදීමක් ஒரு වෙනවා. தகப்பனார் தன் மகனை கொண்டு வருகிறார். එක පියෙක් කියලා තමගේ ஒரு පුත්‍රයාව வியாதி ගේනවා. பிடித்த மகனை கொண்டு வருகிறார். රෝගාතුර පුත්‍රයෙක්ව ගේනවා. அந்த தகப்பனாருக்கு தெரியும் இது காரணம் என்ன என்று දැන් சொல்லி මේ පියා හොඳා කරව දන්නා මේ ஒரு රෝගේ හේතුව அசுத்தாவி அந்த මොකක්ද? பையனை பிடித்து ඒ අශුද්ධාත්මයේ දරුවව අල්ලගෙන அவனுக்கு காக்கா வலிப்பை கொண்டு வருகிறது. ඔහුට වලිප්පුව හැදිලා. அது எந்த இடத்திலும் எங்கேயும் அவனை தள்ளுகிறது என்று அவன் தகப்பன் கண்டு ඒ ඕනම ස්ථානයක ඕනම තැනක ඌව තල්ලු කරනවා කියලා அந்த පියා தகப்பனுக்கு කියනවා. ஒரு விசுவாசம் இருந்தது. ඒ පියාට ඇදහිල්ලක් තිබුණා. கிறிஸ்துவிடத்திலே கிறிஸ்தவர்களிடத்திலே சபைக்கு கொண்டு போனால் කිතුරුවන් ගාවට නැත්නම් ක්‍රිස්තුවාසී ගාවට නැත්නම් සභාවට ගෙනිච්චොත් என் மகனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். මගේ පුත්‍රයාට නිදහසක් ලැබෙයි නැත්නම් සුවයක් ලැබෙයි. ஆமென். ආමේන්. அவன் கொண்டு வந்த பொழுது இவர்களினாலே அதை செய்ய முடியவில்லை. ඔවුන් ගෙනාවට පස්සේ මේ ගෝලයන්ට ඒ දේ සිදු කරන්නට නැත්නම් සුව කරන්නට බැරුව ගියා. ஆமென். ආමේන්. அதனாலே அங்கு சச்சரவுகள் வந்தது. එමෙස්සනේ සමහර ஒரு காரியம் விசுவாசத்தின் தேரும் கெளின் காரியத்திலே ஒரு 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 ஃபெயிலியர் வந்துட்டது என்று சொன்னால் ඇදහිල්ල තුළ එක්තරා පරාජයක් ආවොත් එහෙම உடனே நாங்கள் ஒரு நெகட்டிவ் சைட்ல தான் நாங்கள் பார்க்க முற்படுவோம். එකපාරටම අපි වෙලා අසුභවාදී පැත්තකින් තමයි අපි බලන්න වෑයම් කරන්නේ. இப்ப நான் இவருக்காக ஜெபிக்கிறேன். දැන් මම ඔහුවිනු යාඥා කරනවා. ஆல்ரைட், சுகம் வரவில்லை. දැන් සුවයක් ආවේ නැහැ. இப்ப நான் உடனே என்ன சொல்லுவேன்? මම මොනවද එකපාරට කියන්නේ? அவருக்கு ஏதோ பாவம் இருக்குது போல, அதான் ඔහු තුළ මොනාරි පාපයක් තියෙන එක තමයි සූනේ නැත්තේ. ரகசிய பாவம் ඒ රහසින් කරන පාපයක්. இல்லையா? එහෙම නේද? சோ நான் நினைக்கிறேன் இந்த 9 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம். මං හිතන මේ 9 දෙනා තුළම ලොකු තර්කයක් යන්නේ නැති. பிசாசை கலைக்க முடியவில்லை. යක්ෂයාව එලවන්ට බැරුව ගියා. இயேசு வருகிறார். යේසුස් වහන්සේ ආවා. அங்க அந்த தகப்பனார் சொல்லுகிறார், ඒ පියා මේ ස්ථානේ කියනවා நான் என் பிள்ளையை இவர்களிடத்திலே உங்களிடத்திலே கொண்டு வந்தேன். මම මේ දරුවාව ඔබ ළඟට ගෙනාවා. ஆனால் இவர்களாலே அதை துரத்த முடியவில்லை. නමුත් මවුන්ට බැරුව ගියා මේ යක්ෂයාව පළවා හරින්න. உம்மாலே ஏதாவது செய்ய முடியும் என்று சொன்னால் ඔබ වහන්සේට යම් දෙයක් කරන්න පුළුවන් නම් எங்களுக்கு இறங்கி අපිට කරුණා எங்களுடைய කරලා குடும்பத்துக்கு இறங்கி අපේ පවුලට කරුණා කරලා இது ஏதாவது செய்யும். ඔබ වහන්සේ යම් දෙයක් කරන්න. அப்போ ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், ඒතර යේසුස් වහන්සේ ප්‍රශ්නාර්ථයක් අහනවා. இதை என்னாலே செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாய்? මේ දේ මට කරන්න පුළුවන් වගේ ඔබ විශ්වාස කරනවද? ஆமென். ආමේන්. நாங்கள் ஜெபிக்க வர்றார்கள்ட்ட நாங்கள் கேட்கிறோம், අපි යාඥා කරන්න අය නැගෙන් අපි අහනවා. இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? යේසුස් වහන්සේ විශ්වාස කරනවද? அவரால் சுகப்படுத்த வேண்டும் என்று விசுவாசிக்கிறீங்களா? උන්වහන්සේට සුව කරන්න පුළුවන් කියලා ඔබ විශ්වාස කරනවද? அந்த நேரத்தில் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ඒ වෙලේ අපි බේරෙන්න ඕනේ. எங்களுக்கு காரியமாக வேண்டும். අපිට ඒ කාරණාව සිද්ධ වෙන්න ඕනේ. அதனால நாங்கள் சொல்றோம் விசுவாசிக்கிறோம். ඒ නිසා අපි කියනවා අදහන්න විශ්වාස කරන්න. வேத வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நாங்கள் அப்படியே ஒரு பகுதியில பிடிச்சுக் கொள்கிறோம். බයිබලයේ වචනේ කියනකොට අපි ඒ වගේ කොටසක් අල්ල ගන්නවා. அந்த தகப்பன் என்ன சொல்றான்? ඒ පියා මොනවද කියන්නේ? நான் விசுவாசிக்கிறேன், මම විශ්වාස කරනවා. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசத்தை நீர் நீக்கி போய்டும். නමුත් මා තුළ තිබෙනා වේ අවිශ්වාසකම ඔබ වහන්සේ පහ කරන්න. இங்கே தான் என்னுடைய சிந்தனையிலே பரிசுத்த ஆவியான அந்த ட்ரிகரை அமர்த்தி விட்டார். මේ ස්ථාන තමයි ශුද්ධාත්මයන් වහන්සේ එමෙස්සානේ යම් දෙයක් கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் කිතුරුවන් වන අපි தேவனுடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிற நாங்கள், දෙවියන් වහන්සේගේ வேத මාර්ගයේ வாக்கியங்களை நாங்கள் பற்றி பிடிக்கிற நாங்கள், දෙවියන් වහන්සේගේ වචනේ පදින් අල්ලගෙන எங்களுக்குள்ளேயும் අපි තුලත් எங்களை அறியாமல் අපි ஒரு නොදැනුවත්වම அவிசுவாசம் செயல்படுகிறது. එක්තරා අවිශ්වාසයක් අපි තුල ක්‍රියා කරනවා. இல்லாவிட்டால் நாங்கள் 2 பிளான் வச்சிருக்க மாட்டோம். නැත්නම් අපි කවදාකවත් සැලසුම් දෙකක් තියාගෙන ඉන්නේ නැහැ.
ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல நாங்கள் எத்தனை பேர் சொல்லி நிற்க முடியும்? ශද්‍රක් මේසත් අබෙදිගෝග අපි කීයෙන් කීනුට ඒ වගේ කියන්න පුළුවන්ද? ராஜாவினுடைய கையுக்கும் රජතුමාගේ දෑතටත් இந்த அக்கினிக்கும் මේ ගින්නටත් எங்களை தப்புவிக்க எங்கள் தேவனால் ஆகும். අපගේ දෙවියන් වහන්සේ මේ ගින්නෙන් අපිව බේරන්න அப்படி පුළුවන්. தப்பிவிக்காவிட்டாலும் එහෙම බේරුවේ නැතත් என்று சொல்லி நிற்கக்கூடிய எத்தனை பேருக்குள்ளே அந்த விசுவாச உறுதி இருக்கு? එහෙම කියලා හිටගන්න පුළුවන් ඒ වගේ ඇදහිල්ලක් කීයෙන් කී දෙනෙකුට තියෙනවද? நான் எதற்காக நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன் என்று කුමක් சொன்னால், සඳහා මම මේ මාතෘකාව ஆண்டவர் சொல்றார் ගත්තද? இறுதி காலத்திலே நாங்கள் உலகத்தோடு ஒத்து ஓடுவோம் என்று சொல்றார். උන්වහන්සේ කියන මේ අවසාන කාලේ අපි ලෝකයේත් එක්ක අපි සැසඳිලා දුවන්ට சத்துரு යනවා. எல்லா காரியத்திலும் எங்களை போட்டு அமுக்குகிறான். සතුරා සෑම දෙයකින්ම අපි ඔයාලා පීඩනයටපත් කරනවා. Amen. Amen. நாங்கள் காரிய சித்தியை நாங்கள் நடப்பிக்கும்படியாக, අපි කරුණු කාරණා සිදු කරගන්න காரியங்கள் கைகூடி ඒ வரும்படியாக කරුණු කාරණා අපගේ දෑතෙන් සිදු වෙන පිණිස பலவிதமான சோதனைக்குள்ளே நாங்கள் சிக்கிண்டு போகிறோம். විවිධාකාර පරීක්ෂාවට අහු වෙලා අපි පැටලලා යනවා. யாக்கோபின் முதலாவது அதிகாரத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், යාකෝබ් පළවෙනි පරිච්ඡේදයේ යාකෝබ් நீங்கள் කියනවා பலவிதமான சோதனைகளிலே சிக்குண்டு, ඔබ අනේකාකාර පරීක්ෂාවලට පැටලිලා சோதனைகளை கர்த்தர் தருவதில்லை, පරීක්ෂාවන් දෙවියන් ஆனால் වහන්සේ நாங்கள் දෙන්නේ නැහැ. சிக்குண்டு போகிறோம். නමුත් අපි ඒ තුල පැටලලා ඉන්නවා. எங்களுடைய காரியங்கள் வாய்க்க வேண்டியதாயிருக்கு. අපගේ කරුණු කාරණා සිදු වෙන්න ඕන නිසා. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. இதனாலே நாங்கள் அனுபவிக்க வேண்டிய உண்மையான சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிப்பது. මේ නිසා අපි අත්දකින්න ඕන සැබෑ වූ ප්‍රීතිය අපගේ ජීවිතය අපිට අත්දකින්න බැරුව තිබෙනවා. அடுத்த சில நிமிஷம் இன்னொரு உதாரணத்தை காண்பித்து உங்களை நீங்களே காணும்படியாக, තව විනාඩි කිහිපයකින් තව කරුණු සමහර දේවල් පෙන්නලා ඔබම දකින්න පුළුවන් වෙයි. எங்களை நாங்கள் காணும்படியாக අපිව අපි දකින්න පිණිස கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. දෙවියන් වහන්සේ අපට උපකාර කරන සේක්වා. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வார். ශුද්ධාත්මයන් වහන්සේ අපට උදව් කරන සේක්වා. லூக்காளின் சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் ලූක් සුභාරංචියේ පළවෙනි පරිච්ඡේදයේ 20வது வசனத்துக்கு நாங்கள் திருப்புவோம். අපි 20 වෙනි වගන්තියට හරවගමු. இது அநேகமாக கிறிஸ்துமஸ் நாட்களிலே பேசுகிற, මේක බොහෝලාට නත්තල් කාලේ කතා කරන මාතෘකාවක් නැත්නම් කතා කරන පණිවිඩයක්. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. Praise be to God. ප්‍රශංසා වේවා. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? මේ වචනේ මොනවද කියන්නේ? யூதா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரியருடைய வகுப்பிலே சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். லூக்கா முதலாவது அதிகாரம் ලූක් පළවෙනි පරිච්ඡේදයේ 5வது வசனம். සමා වෙන්න 5 වෙනි වගන්තිය. 20 என்று சொல்லிட்டு 5வது வசனம். යුදේ රජ වූ හේරෝද්ගේ කාලයේදී අබියාගේ පන්තියේ සෙකරියස් නම් එක්තරා පූජකයෙක් සිටියේය. நாங்கள் பார்க்கிறோம், ඒතර මේ සන අපි බලනවා இவன் யார் என்று சொன்னால், මො කවුද කියලා කිව්වොත් ஆசாரிய வகுப்பிலே வளர்ந்தவன், பிறந்தவன், அங்கு உருவாக்கப்பட்டவன், ඒ පූජක පන්තියේ ඉපදුණු කෙනෙක්, හැදී වැඩුණු කෙනෙක්, සාදන ලැබූ කෙනෙක්. சிறு வயதிலே இருந்தே தேவனை பற்றும் விசுவாசத்திலே நடப்பிக்கப்பட்டவன். කුඩා වයසට දෙවියන් වහන්සේගේ ඇදහිල්ල තුල ගමන් කරපු නැත්නම් ඇදහිල්ල තුල ගියා වූ පුද්ගලයෙක්. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சகரியாவினுடைய வரலாறு அப்படிப்பட்டதாய் இருந்தது. ඒ සෙකරියාගේ ඉතිහාසය මේ වගේ. அதன் பின்பாக ஆசாரிய ஊழியத்தை குறித்து அல்லது ஆசாரியர் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆசாரியருடைய முறையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் லேவிய ராமத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். ඊට පස්සේ පූජකයාගේ ඔහුගේ ගැන්වීම වූ මොනාකාරද හැසිරෙන්න ඕනේ, මොනාකාරද ක්‍රියා කරන්න ඕනේ කියලා ඔබට බලන්න පුළුවන් ලෙවි කතාවේ පොතේ. அடுத்ததாக சொல்லப்படுகிறது, ඊළඟට කියනවා அவனுடைய மனைவி ஆரோனுடைய குமாரத்தியாய் இருந்தார். ඔහුගේ භාර්යාව වෙලා ආරෝන්ගෙන් அப்ப இங்க பாருங்க, දුවරියක්. இந்த ரெண்டு பேரும் திருமணமாகிறார்கள். මේ දෙදෙනාම විවාහ වෙනවා. ஆசாரிய குடும்பம், පූජක පවුලක්, ஆரோனுடைய குடும்பம். ආරෝන්ගේ පවුලක්. இங்கு இவர்கள் திருமணமாகிறார்கள். මේ සනේම විවාහ වෙනවා. ஆனால் வேதம் சொல்லுகிறது, නමුත් බයිබලය කියනවා அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ඔවුන්ට දරුවන් නැතුව සිටියා. Amen. Amen. சூழ்நிலைகள் யார் எவர் என்று அல்ல, වාතාවරණය කවුද මොන වගේද කියලා எல்லா නෙමෙයි. இடத்திலும் ஒரு சவாலுக்கு உண்டாகிற ஒன்றாய் இருக்கிறது. தேவ நாமத்தை பற்றினதாய் இருக்கிறது. தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதாய் இருக்கிறது. සෑම ස්ථානක අභියෝගයක්ම තියෙනවා. දෙවියන් වහන්සේගේ නාමය නැත්තම් දෙවියන් වහන්සේගේ නාමය එමේ ස්ථානේ මහිමයට පත්වන පිණිස සැමෙල මේ ස්ථානේ අභියෝගයක් තිබෙනවා. கொலோசியரின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, කොලොසි පළවෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි
වගන්තය කියනවා சகலதும் கர்த்தராலே அதாவது கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்கென்று உருவாக்கப்பட்டது. සියල්ලම ක්‍රිස්තුස් වහන්සේ තුළින් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණ කොටගෙන ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනුවෙන් සියලු දේම සාදනු ලැබුවා. நீங்கள் எங்கே பிறந்தீர்கள் என்று அல்ல, எங்கே வளர்றீர்கள் என்று அல்ல, ඔබ කොහේ ඉපදුනාද කොහේ හඳුනවන්නද කියන එක නෙමෙයි. எல்லாமே கர்த்தரை பற்றின காரியம் என்பதை நாங்கள் மறந்துடக் கூடாது. සියල්ලම දෙවියන් වහන්සේ ගැන කියන එක අපි කවදාක්වත් என்ன අමතක இப்போ කරන්න நாங்கள் හොඳ නැහැ. போராடுகிற எங்களுடைய விசுவாச போராட்டமும் මන්ද අපි මේ පොරබදන්නා මේ ඇදහිල්ලේ පොරබැදීමත් சகோதர ඒ போராட்டமும் සහෝදර පොරබැදීමත් என்னை பற்றினது, මං ගැන இவரை பற்றினது. මොහු ගැන நான் ஏன் கீழ்ப்படிய මම வேண்டும், කීකරු වෙන්න நான் ඕනේ ஏன் விட்டு கொடுக்க මම வேண்டும், ඉඩ දෙන්න என் ඕනේ நாமத்தை நான் ஏன் பரிகசிக்க விட ඇයි මගේ வேண்டும். නාමය මං කෙලස ගන්න ඕනේ எங்களுடைய சிந்தனையின் வடிவமே எங்களை பற்றினதாயிருக்கு. අපගේ සිතිවිලි රටාවම තිබෙන්නේ අපි ගැන තමයි. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் வந்த பிரச்சனை. මේක තමයි ඉස්රායල් ජනතාවට ආපු ප්‍රශ්නය. அடிமைத்தனத்திலே இருந்து வாල්කමේ ඉඳලා அங்கு கானான் தேசத்துக்குள்ளே பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். ඒ කිරිපැණි ගලා යනවා කානන් දේශයට උන්වහන්සේ උන්ව ගෙනාවා. தேவன் தன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக දෙවියන් වහන්සේගේ නාමය උන්වහන්සේ பூச்சக்கத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலிருந்து அவர்களை தெரிந்து கொண்டார். ඒ පොළොතලට සෑම මනුස්සයන් අතර උන්වහන්සේ උන්ව තෝරගත්තා. உன்னை தெரிந்து கொண்டார். ඔබ උන්වහන්සේ நீ තෝරගත්තා. நல்லவன் என்றால் ஆமா இல்லை. ඔබ හොඳ කෙනෙක් නිසාද? ஆமென். ආමේන්. ஹalleluya. හලලූයා. நாங்கள் இருளிலே இருந்தோம், අපි අඳුරේ සිටියා. இருளின் கிரியைகளை நடப்பித்துக் අඳුරේ கொண்டிருந்தோம், ක්‍රියාවන් අපි සිදු කරමින් සිටියා. அந்தகாரத்துக்குரியவர்களாய் இருந்தோம் என்று பேதுரு சொல்லுகிறார். අඳුරට යතු කරුණු කාරණා කරමින් අපි அந்தகாரத்திலே இருந்த කියනවා. உங்களை ඒ අන්ධකාරයේ හිටපු அவர் අපිව ஏன் தெரிந்து கொள்ளுகிறார்? උන්වහන්සේ ඇයි තෝරගත්තේ? உங்களை பற்றியதா? ඔබ ගැන නිසාද? உங்களை விட நல்லவர்கள் எத்தனை பேர் இன்னும் இருளிலே இருக்கிறார். ඔබ වගේ ඔබට වඩා තවත් බොහෝ දෙනා තාමත් අඳුර ජීවත් වෙගෙන ඉන්නවා. ஆனா நாங்கள் போராடுகிறோம் எங்களுடைய சொந்த கௌரவத்துக்காக, නමුත් අපි පොරබදින අපගේ எங்களுடைய சுய லாபத்துக்காக, අපගේම සුව எங்களுடைய சுயத்துக்காக අපගේ මමත්වයේ වෙනුවෙන් ஒன்றை மறந்து விடுகிறோம். එකක් අපි අමතක කරනවා. எல்லாம் அவரை பற்றினது, මේ සියලු දේම උන්වහන්සේ ගැනයි. எல்லாம் அவரை பற்றி. සියල්ලම උන්වහන්සේ அதனால் ගැනයි. தான் எங்களுக்குள்ள சகோதர பகைகளை எழுப்புகிறான் சத்துருவான். එමෙන්න තමයි සතුරා සැමෙලෙම සහෝදර ભેදය ඇති කරන්නේ. ஒருவருக்கொருவர் நாங்கள் விட்டு கொடுப்பது இல்லை. අපි එකිනෙකාට ඉඩ හැර දෙන්නේ නැහැ. நான் நிரூபிக்க போகிறேன், මම என்னை ඔප්පු කරලා පෙන්නනවා. நான் நீதிமான் என்று காண்பிக்க මම வேண்டும், ධර්මශීල කියලා මම පෙන්වන්න நான் ඕනේ. உன்னை விட பெற்றவன் என்று நான் මම காண்பிக்க ඔබට වඩා හොඳ வேண்டும். කෙනෙක් කියලා මම පෙන්වන්න ඕනේ. மறந்துடுறோம், நாங்க இருவரும் අපිට අමතක වෙන අපි දෙදෙනාම எங்களுடைய நடவடிக்கை ஒவ்வொன்றும் අපගේ සෑම ක්‍රියාවක්ම கர்த்தரையும் கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றினது. දෙවියන් වහන්සේ ගැන දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ගැන ஒரு කියන சொற்ப එක காலத்துக்கு ஆண்டவர் எங்களை ஜீவிக்க ටික வைத்திருக்கிறார். කාලයක් తాවකාලික උන්වහන්සේ අපි ජීවත් වෙන්න இதற்குள்ள සැලසුවා. எவ்வளவோ நாங்கள் போராடுகிறோம். මේ තුල අපි ගොඩක් පොරබදිනවා. ஜாதி பிரச்சனை, பாச ජාති ප්‍රශ්න, பிரச்சனை, භාෂාවන් ප්‍රශ්න, உயர்வு தாழ்வு, படித்தவன் ඒ படிக்காதவன். උගත් නූගත් අය, ඉහළ පහත් තත්ත්වය. வேதம் சொல்றது பணக்காரனையும் தரித்திரனையும் கர்த்தரை படைத்து ஒருவரை ஒருவர் சந்திக்க செய்கிறார். ஏன்? දෙවියන් වහන්සේම උන්වහන්සේ කියන ඒ ධනවතවයි දිලින්දාවයි උන්වහන්සේ මවලා ඔවුන් දෙදෙනාම සමක වෙන්න සැලසුවේ ඇයි? சமரீதியை கொண்டு வருவதற்காக. එමෙසානේ සමාන ධර්මිෂකමක් ගේන පිණිස. ஆமென். ආමේන්. அதான் ஆண்டவர் சொல்றார், இரட்டத்தனையான நன்மையை நான் உனக்கு தர விரும்புகிறேன், நீ என்ன மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி. ඒක තමයි උන්වහන්සේ කියන මම දෙගුණයක් යහපත නැත්නම් දෙගුණයක් ආශිර්වාදයේ දෙනවා නුඹ තවත් කෙනෙක් සමග බෙදා ගන්න පිණිස. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. Praise God. ප්‍රශංසා වේවා. ஜோவான் ஸ்நானகன் உரத்த சத்தமாக வனாந்தரத்திலே சத்தம் போடுகிறார். යෝහන් බෞතිස්තය ඇවිල්ලා මහත් වූ හඬකින් කාන්තාරයේ මොර ගැස්සුවා. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. පස්සාවිලි වෙන්න ස්වර්ග රාජ්‍යයේ සමීපයෙන් තිබෙනවා. நான் என்ன செய்ய வேண்டும்? මම මොනවද කරන්න ඕනේ? ரெண்டு அங்கி இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொண்டே கொடுக்க கடவன். සලු දෙකක් තියෙනවා එක සලුවක් තව කෙනෙකුට දෙන්න ඕනේ. ஆனால் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? දැන් අපි මොනවද කරන්නේ? இருக்கிறவனத்தை அதையும் புடுங்கத்தான் තියෙන பார்க்கிறோம். එකකින් ඒකත් අපි උදුර ගන්නවා. மற்றவனை நிர்வாணமாக்கி நான் ஆதாயப்படுத்த අනිත් பாருங்கள். කෙනාව නග්නව තියලා මම කොහොම හරි මගේ දේ කරගන්න ඕනේ. இது கர்த்தரை பற்றினது அல்ல. මේක නම් දෙවියන් වහන්සේ ගැන නෙමෙයි. Amen. ආමේන්. ஆண்டவர் உன்னை சொல்ற இரட்டத்தனையா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். උන්වහන්සේ කියන මම දෙගුණයක් නුඹට ආශිර්වාද කරන්න කැමතියි. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய். ඔබ තව කෙනෙකුට ආශිර්වාදයක් වෙන්න ඕනේ. ஆண்டவர் ஆபிரகாமுடைய மந்தையை பெருக்கினார். ඒ නිසා ආබ්‍රහාම්ගේ රැළ උන්වහන්සේ වර්ධනය කරා.
நீங்க வாசித்து பாருங்க. ඔබ කියවලා බලන්න. எந்த இடத்திலே இருந்து அவனுடைய பெருக்கம் வருகிறது. කුමන ස්ථාන සිටද ඔහුගේ වර්ධනය எப்போ පමුණුනේ? ஆண்டவர் அவனுக்கு சொன்னாரோ, කවද්ද උන්වහන්සේ උට நான் කිව්වේ? உன்னை මම ஆசீர்வதிப்பேன், ඔබට ආශිර්වාද කරනවා. நீ ஆசீர்வாதமாய் නුඹ இரு. ආශිර්වාදයක් වෙයන්න. ஆபிரகாமுடைய காலத்திலும் ආබ්‍රාම්ගේ කාලේ, ஈசாக்கினுடைய காலத்திலும் ஈசாக்கே காலே, யாக்கோபினுடைய காலத்திலும் யாக்கோபுගේ කාලේ கிணறுகளை தோண்டும் பொழுது උල්ලින් හාරනකොට அங்கே நீரூற்று உண்டாயிற்று. එමෙසන උල්පත් ඇති உடனே වුණා. அந்த தேசத்தரவன் சொன்னார், இது எங்களுக்குரியது என்று சொன்னார். වික්ෂණගේ දේශයක මේක අපට යුතුයි අපගේ රට. ஆபிரகாம் அதை அப்படியே விட்டு விட்டு ආබ්‍රාම් මේක එහෙම අත්හැරලා ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், ආශිර්වාදයක්ව තිබේවා. நான் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டேன். මම ආශිර්වාදයක්ව ඉන්න පිණිස උන්වහන්සේ මාව அடுத்த කැඳෙව්වා. ஊற்றை கண்டுகிறான். ඊළඟ ලින්දක් හැරුවා. ஆமென். ආමෙන්. அவன் அதுக்கு ரெண்டு சண்டை பிடிச்சிருந்தால் என்ன அர்த்தம்? ඒ සර රණ්ඩු වුණා නම් මොකක්ද අර්ථය? தேவனை அவன் விசுவாசிக்கவில்லை. ඔව් දෙවියන් වහන්සේව විශ්වාස කරුවේ නැහැ කියන අර්ථයයි. ஐயோ என்னுடைய கிணறு, අයියෝ මේක මගලින්ද? என்ன இதை விட்டா எனக்கு ஒரு ஒன்றும் வராது, ஆண்டவர் தர மாட்டார். මේක අත්හැරියොත් වෙන දෙයක් දෙවියන් වහන්සේ දෙන්නෙත් නැහැ. அது என்ன? ඒක මොකද්ද? ஆண்டவர் பேட்டில் இருக்கிற அவிசுவாசம். දෙවියන් වහන්සේ කරේ තබන්නව අවිශ්වාසවන්තකම. அவனுக்கு தெரியும் தான் இதை செய்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ඔව් දන්නවා දෙවියන් වහන්සේ මොනවා ஏனென்றால் நான் ஆசீர்வாதத்துக்குரியவன். මන්ද මං ආශිර්වාද சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்துக்குரியவன். මම ආශිර්වාදර යුතු කෙනෙක්. உன்னிடத்தில் இந்த எடுத்துக்கொள்றவனை கொடுத்து போட்டியிடாதே. ඔබ ළඟ යම් දෙයක් අරගන්න කෙනත් එක්ක ඔබ තරඟ කරන්න යන්න එපා. கொடுக்கிறவர் கர்த்தர். දෙන්නේ දෙවියන් වහන්සේ. எங்களுடைய சிந்தனை வடிவம் மாற வேண்டும். අපගේ සිතිවිලි රටාව වෙනස් இங்கே වෙන්න நாங்கள் ඕනේ. பார்க்கிறோம், මේසනේ බලනවා சகரியாவுக்கும் සෙකරියාටයි எலிசபெத்துக்கும் එලිසබෙත්ටයි அங்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ඔවුන් දරුවන් නැතුව සිටියා. அப்படி இருந்தும், එහෙම ඉන්නකොටත් இது நான் இந்த போன கிறிஸ்துமஸுக்கு பேசினான், මං ගියේ නත්තලට මේ කතා அப்படி කරා. இருந்தும் එහෙම ඉඳලා அவர்கள் தங்கள் முறைப்படி அங்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று நான் பேசினேன். ඔවුන්ගේ ක්‍රමය අනුව සේවය කරන හිටිය කියලා මම කතා කරා. இந்த காலத்தில் ஒரு ஆப்போசிட் சைட்டை நான் உங்களுக்கு காண்பிக்க ඒක තවත් விரும்புகிறேன். අනිත් පැත්තක් මම ඔබට පෙන්වන්න කැමතියි. அவர்கள் ஊழியம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ඔවුන් සේවය කරගෙන තමයි பிள்ளை සිටියේ. இல்லாதிருந்தும், දරුවන් නැතුව வயது ඉඳලා சென்றவர்களாக இருந்தும் වයස ගිහිල්ලා හිටියා. தங்களுடைய கடமையை செய்து கொண்டிருந்தார்கள். තමාගේ වගකීම ඒ ආකාරයෙන්ම සිදු பக்கத்துல කරගෙන பா සිටියා. சொல்லுங்க, ලංකන බල කියන්නේ கடமை செய்வது விசுவாசம் இல்லை. ඔබගේ යුතුයකම කරන එක අදහිල්ල නෙමෙයි. ஆமென். ආමෙන්. கடமை செய்வது ඔබගේ වගකීම නැත්නම් යුතුයකම කරන එක விசுவாசம் இல்லை. අදහිල්ල නෙමෙයි. ஒவ்வொரு நாளும் தங்களுடைய முறைப்படி அவர் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். සමදාම ඔවුන්ගේ ක්‍රමය අනුව ඒ පූජක සේවය කරගෙන සිටියා. திடீரென்று ඒක පාරටම தூதன் வந்து இறங்கிட்டான். දූතයෙක් ඇවිල්ලා බැස්සා. ஏன்னா சகரியா ඇයිද සකරියා? யாகே பாடுவ அவர் அவருடைய பாட்டிலே ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேருடைய ரூம்ல அங்கு தூதர்கள் අද வந்தாலும் බෝධනාගේ කාමරයට දූතයන් ආවත් හොද්දට කොරද. ஓகே හරි කමන්නේ. මම හොඳ හීනයක් நான் நல்ல சொப்பனத்தை கண்டேன். can you imagine? ඔබට ඒක කල්පනා කරලා බලන්න පුළුවන්ද? இன்னைக்கு நீங்க போய் படுக்கிறீங்க, අද දැන් ඔබ කියලා රාත්‍රියේ නිින්දට යනවා. 3 மணிக்கு நித்திரை குழம்பிச்சு. පාන්දර 3ට ඔබගේ නිින්ද කලමුණා. உடனே நாங்கள் என்ன யோசிப்போம்? විකිසිය මොනවද කල්පනා කරන්නේ? மாமா சிக்கன் ரோஸ் காலை ஆவானு, நான் சிக்கன் சாப்பிட்டு வந்தேன். ஏனிசா மட்டும் இந்த அதனால எனக்கு தூக்கம் வரவில்லை. யாராவது கேட்டிருக்கீங்களா, ஆண்டவரே கௌரவரான சுவாமினி 3 மணிக்கு எழுப்பி இருக்கிறீரே, ඔබවහන්සේම පාන්දර 3ට ඇහැරෙවනේ. நான் என்ன செய்ய வேண்டும்? මන් දැන් මොනවද කරන්න ඕනේ? யாருக்காக ஜெபிக்க வேண்டும்? කා වෙනද යාඥා කරන්න ඕනේ? This is a kingdom mentality. මේක තමයි රාජ්‍ය ආකල්පය. சகரியா தன் ஊழியத்திலே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். සකරියා තමාගේ සේවය දිගටම කරගෙන හිටියා. தூதன் அங்கே வந்து நிற்கிறான். එමෙස්සනේ දූතයාවා. பக்கத்துல பார்த்து உங்களுக்காக தூதன் வந்து கொண்டிருக்கிறான். ලංකන බලකින ඔබ වෙනේ දූතයෙක් පැමිණෙමින් தூதன் ඉන්නවා. அனுப்பப்பட்டிருக்கிறான். ඒ දූතයාව යවන්න ලබා තිබෙනවා. வந்து சொல்லுகிறான், ඇවිල්ලා කියනවා உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ඔබගේ යාඥාවන් සියල්ලම අසොන් ලැබුවා. உன் வாயிலிருந்து கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜெபமும் கேட்கப்படுகிறது. ඔබගේ මුඛයෙන් ඔබ කරන සෑම යාඥාවක්ම උන්වහන්සේ අසොන් ලබනවා. காலதாமதம் மறுப்பென்று அல்ல, ඒ කාලේ ප්‍රමාද වෙනවා කියලා காலதாமதம் நிராகரிப்பு என்று அல்ல, කාලේ ප්‍රමාද වෙම කියලා ඒක එපා කියන එක கர்த்தருடைய නෙමෙයි. வேளையிலே கர்த்தருடைய சித்தத்திலே
அது நிறைவேறதா දෙවියන් වහන්සේගේ වේලාවේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අනුව අනිවාර්යයෙන්ම සිදු වෙනවා. கர்த்தருக்கு சித்தமானால் දෙවියන් වහන්සේ කැමති கர்த்தருடைய සේක්නම් திட்டத்துக்குள்ளே அது இருக்குமானால் උන්වහන්සේගේ සැලසුම තුළ ඒක තිබෙනවා නම් ஜெபித்த ஜெபத்துக்கு ඔබ කරපු යාඥාවට கர்த்தருடைய வேளையிலே දෙවියන් වහන්සේගේ වෙලාවේදී நான் சொன்னேன் அமெரிக்காவில் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போட்டிருக்கு මං කෝ ඇමරිකාවේ සුපර් මාකට් එක දාලා තිබෙනවා. உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே இருக்கிறது ඔබට අවශ්‍ය සෑම බඩු භාණ්ඩයක්ම මේක තිබෙනවා. இது அந்த உங்களுக்கு தேவையான பொருள் இங்கே இல்லை என்று சொன்னால் அது உங்களுக்கு தேவையில்லை. ඔබට අවශ්‍ය භාණ්ඩයක් මේ ස්ථානේ නැත්නම් ඒක ඔබට අවශ්‍ය නැහැ. சிந்தி කල්පනා කරලා බලන්න. ஆமென். ආමේන්. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் இருக்கிறது. ඔබගේ යාඥාවට පිළිතුරක් තිබෙනවා. பதில் இல்லை என்று சொன்னால் පිළිතුර නැහැ කියලා කියනවා නම් தாமதமாகலாம். ප්‍රමාද වෙන්න පුළුවන්. அந்த நேரத்திலே இல்லாமல் இன்னொரு காலத்துக்கு உண்டாகி ඒ இருக்கலாம். වෙලාවෙ නැතුව තවත් කාලයකට ඇතිවන්න පුළුවන්. இல்லை விட்டால் அது கர்த்தருடைய சித்தமாய் இல்லாமல் இருக்கலாம். නැත්නම් ඒක දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත இதை නැති වෙන්න பற்றின පුළුවන්. முதிர்ச்சி எல்லாருக்கும் வேண்டும். මේකෙන්නේ පරිණත භාවයක් අපි හැමෝටම எனக்கும் අවශ්‍යයි. வேண்டும், உங்களுக்கும் வேண்டும். මටත් ඕනේ ඔබටත් இந்த ඕනේ. அறிவை நாங்கள் அடைய வேண்டும். මේ දැනුම අපි අනිවාර්යෙන් ලබා அப்பொழுதுதான் ගන්න ඕනේ. அவிசுவாசத்திலிருந்து நாங்கள் வெளியே வரலாம். එතකොට තමයි මේ අවිශ්වාසවන්තකම ඉස්සර අපිට එළියට එන්න පුළුවන්. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. அப்போ இங்கு தூதன் வந்து சொல்லுகிறான், මේ දූතයා ඇවිල්ලා කියනවා சகரியாவே සකරියා உன் ஜெபங்கள் ஒவ்வொன்று கேட்கப்பட்டது. නුඹගේ සෑම යාඥාවක්ම අසන් ලැබුවා. Amen. ආමේන්. உனக்கு பணிவிடை செய்யும்படியாக அல்லது பதிலை கொண்டு வரும்படியாய் நான் வந்திருக்கிறேன். ඔබට උපස්ථාන කරන පිණිස නැත්නම් පිළිතුරක් ගෙන දෙන පිණිස මම ආවා. இப்ப சகரியாவுடைய சிந்தனையிலே போராட்டம். දැන් සකරියාගේ සිතවිල්ල තුළ පොරබැදීමක්. விசுவாசத்திலே தொடங்கினது ඇදෙල්ලෙන් පටන් ගත්ත දේ இன்டெலெக்சுவல் மைண்ட்லே போகுது. දැන් ඔහුගේ මනස තුළ දැන් මේක ක්‍රියාත්මක වෙමින් තිබෙනවා. Amen. ආමේන්. அவன் சொல்றது எப்படி ஆகும்? ඔව් අනේ මේක කොහොමද සිදුවන්නේ? எப்படி ஆகும்? මේක කොහොම සිදුවන්න පුළුවන්ද? ஆக முடியாத ஆக்குறவர் தான் கர்த்தர். ඒ කරන්ට බැරි දේ කරන දේ තමයි කරන්න. இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குறவர் தான் கர்த்தர். නැති දේ ඉස්සර සියල්ල ඇති කරන්න අපේ දෙවියන් වහන්සේ. உன்னிடத்திலே பெர்மிஷன் கேட்க வேண்டிய ඔබගෙන් அவசியம் අවසරයක් இல்லை. ගන්න අවශ්‍ය නැහැ. உன்னிடத்திலே உதவி அவர் ඔබගෙන් கேட்கவில்லை. උපකාරයක් අවශ්‍යත් නැහැ. சகலதும் அவராலே ஆகிறதா இருக்கு. සියල්ලම උන්වහන්සේට කරන්න පුළුවන්. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. Praise be to God. ප්‍රශංසා වේවා. இப்போ இவன் அதை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. දැන් මොහු ඒක පිළිගත්තේ නැහැ. இப்பதான் நான் சப்ஜெக்ட்டுக்கே வர்ணனை முடிச்சிடுவேன். දැන් තමයි මාතෘකාවට එන්නේ. නමුත් මම වෙලාවට ඉවර කරනවා. 20வது வசனம் சொல்லுகிறது. 20 වෙනි වගන්තිය කියනවා. சத்தமா வாசிங்க. අපි හඬ නගා කියමු. இதோ தகுந்த காலத்திலே බලව නියම කාලයට நிறைவேற போகிற සම්පූර්ණ වෙන්නා වූ காரியத்தை நீ விசுவாசிக்காதபடியினாலே அந்த காலம் சம்பவிக்கும் மட்டும் நீ பேச மாட்டாய், ஊமையாய் இருப்பாய். බලව නියම කාලයට සම්පූර්ණ වෙන්නා වූ මාගේ වචන නුඹ විශ්වාස නොකළ බැවින් මේ කාරණා සිදු වෙන දවස දක්වා නුඹ කතා කරන්නට නොහැකිව නිශ්ශබ්ද වෙන්න හැකියි. යාඥා වසන් ලැබුවා. பதில் வந்தாலும் පිළිතුර ආවත් அனுபவிக்க முடியாது. අත්දකින්න බැරුව ගියා. ஹalleluya. හලෙලූයා. பணம் வேணும் பணம் வேணும் என்று ஆசைப்படும் பொழுது මුදල් ඕනේ කියලා ආශා ஆண்டவர் වෙනකොට பணத்தை ப்ரமோஷனை எல்லாவற்றையும் தரும் பொழுது උන්වහන්සේ මුදල උසස් වීම සියල්ල දෙනකොට அனுபவிக்க முடியாத சுகர், අත්දකින්න බැරි විදිහට දියවැඩියාව அனுபவிக்க முடியாத கொலஸ்ட்ரால், අපිට අත්දකින්න බෑ කොලෙස්ටරෝල් වැඩි වෙලා. நல்ல சோஃபா செட்டில் உட்கார முடியாத பைல்ஸ் வியாதி, හොඳ සෝෆා සෙට් එකට වාඩි වෙන්න බෑ අර්සස්. Can you understand? ඔබට තේරෙනවද මේක? You are getting the point? ඔබ මේ කරුණ අල්ලගත්තද? நீங்கள் ஆசைப்பட்டு அங்கலாய்த்து අපි ආශා වෙලා තැති අරගෙන தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க முடியாது. දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය අපට භුක්ති විඳින්න බැරුව තිබෙනවා. இங்கு இவருக்குள்ளே இருந்த அந்த அவிசுவாசம், මොහොතල තිබෙනා මේ අවිශ්වාසවන්තකම ஒரு குடும்பத்திலே பிள்ளை உருவாயிட்ட அவ்வளவு சந்தோஷம்.
මේ පවුල තුල දරුවක් ඇතුළත எவ்வளவு මොනතරම් அனுபவிக்க ප්‍රීතියක්ද? வேண்டியது, ඒක අත්දකින්න அதற்கு ඕනේ. மேலாக தேவனுக்கு எவ்வளவு வல்லமையாய் ஊழியம் செய்ய வேண்டியது. ඊටතර කෙතරම්දුරට දෙවියන් වහන්සේට බලවන්ත විදියට සේවය ஆசாரியன் කරන්න என்று ඕනේද? சொல்லும் பொழுது පූජකෙක් කියලා කියනකොට மனுஷருடைய தேவைகளை கேட்டு මනුෂ්‍යයන්ගේ අවශ්‍යතාවය தேவனிடத்திலே போய் சொல்லி දෙවියන් වහන්සේ ගාවට කියලා தேவன் කියලා சொல்ற பதிலை எடுத்து දෙවියන් වහන්සේගෙන් දෙන පිළිතුර மனுஷனிடத்திலே வருகிறது. මනුෂ්‍යයන් ගාවට එන එක இப்பொழுது அவன் தன் கடமையை செய்ய முடியவில்லை. දැන් ඔහුගේ වගකීම නැත්තම් යුතුයකම උට කරන්න බැරුව තිබෙනවා. அவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியவில்லை. ඔහුට කරන්න ඕන දේවල් කරගන්න தேவனை බැරුව பற்றி තිබෙනවා. புகழ வேண்டிய காரியத்தை දෙවියන් වහන්සේ ගැන වර්ණනා කරන්න ඕන දේ ஆண்டவர் சொன்னார், இவன்ட வாயை திறந்தால் දෙවියන් වහන්සේ බැලුවා මොකේකට ඇරියොත් එහෙම அவிசுவாசத்தை தான் கொடுப்பான். අවිශ්වාසයෙන් මො සියල්ලම නැති කරගන්නවා. உனக்குள்ளே இருக்கிறத நீ கொடுக்க முடியும். මන්ද ඔබ තුල තියෙන දේ තමයි අපිට එළියට දෙන්න පුළුවන්. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. எங்களுக்கு நாங்கள் தான் தடை. අපිට අපිම තමයි බාධා වර්ගන එන්නේ. Amen. ආමේන්. எங்களுக்குள்ளே இப்படியாக ஒரு அவிசுவாசம் கிரியைப்பட்டு கொண்டே இருக்கிறது. අපි තුල මේ වගේ අවිශ්වාසවන්තකමක් ක්‍රියා කරමින් அது තිබෙනවා. எனக்குள்ளே உங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளும் சத்துரு விதைக்கிறது. தேவ வசனத்தோடு சேர்ந்து விதைத்து விடுவான். ඒක ඔබට මට සතුරා සමේලෙම දෙවියන් වහන්සේගේ වචනයත් සමග අපි හැම දිනාටම වපුරනවා. வேதத்தை வாசிக்கும் பொழுது வேத வார்த்தைகள் விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். බයිබලයේ කියනකොට බයිබලයේ වචනය අපට ඇදහිල්ලගෙන දෙන්න ඕනේ. ஆனால் எங்களுடைய இன்டெலெக்சுவல் நாலேஜ், නමුත් අපගේ මේ දැනුම எங்களுடைய නිසා அண்டர்ஸ்டாண்டிங் අපගේ තේරුම් ගැනීම இது இந்த காலத்துக்குரியது அல்ல, මේක මේ කාලේ இது இப்படிப்பட்டது அல்ல, මේක මේ වගේ දෙයක්ුත් නෙමෙයි. இதுதான். මේක තමයි. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. பிசாசு எங்களோடு சேர்த்து தேவ வசனத்தோடு சேர்த்து அவிசுவாசத்தை தூவி விடுகிறார். යක්ෂයා මොනවද කරන්නේ? උන්වහන්සේගේ වචනය සමග අවිශ්වාසය අපි තුල වපුරනවා. Amen. ආමේන්. 12 சீஷர்களை யூதாஸ் சொல்வார். ඒ ගෝලයන් 12 දෙනා අතර යුදස් அவனையும் කරුසිටියා. தேவன் தெரிந்து கொண்டார். ඔව්වත් දෙවියන් වහන්සේ அவனுடைய තෝරගත්තා. கரத்தினாலே அப்பம் பெருகிட்டு ඔහුගේ දෑතින් පවා ඒ රොටි වර්ධනය වුණා. அவன் போய் சுவிசேஷத்தை அறிவித்தான். ඔහු ගොස් සුභාරංචිය ප්‍රකාශ அவன் කරා. போய் வியாதியஸ்தரை ඔහු කියලා குணப்படுத்தினான். රෝගීන් සුව කරා. ஆனாலும் නමුත් அவனுடைய பிற்காலம் பரிதவிக்க வேண்டியதாயிருந்தது. பிற்காலம் பரிதவிக்க வேண்டியது. නමුත් ඔහුගේ අවසාන කාලේ ඉතාමත් දුකට පත් වෙන இன்றைக்கு කරුණක්. தேவனை பின்பற்றி வருகிற எத்தனையோ பேர் අද මේ වගේ අනුගමනය කරන බොහෝ දෙනා நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறது. ඒ උන්වහන්සේ තුල ප්‍රවේශ වෙන්න බැරුව තිබෙනවා. அதன் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ඒක තමයි සේවකයෙක් කිව්වේ. பரலோகத்துக்கு போய் உங்களுக்கு ரெண்டு அதிர்ச்சி இருக்கும். ඒ ස්වර්ග රාජ්‍යයට යනකොට අපිට පුදුම දෙකක් තිබෙනවා. ஒன்று நீங்கள் பரலோகத்துக்கு போயிட்டீங்க, එකක් ඔබ ස්වර්ගයට යන්න ඕනේ. அது பெரிய ஒரு அதிர்ச்சி. ඒක ලොකුම හාස්කමක්. நானும் வந்துட்டேன். අනේ මමත් කොහමද ස්වර්ගයට ආවනේ. அப்ப அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் வந்து பெரியவர்கள் அவங்க இருக்கிறார் பார்த்து අර அங்க පාස්ටර් මේ පාස්ටර් ලොකු පාස්ටර් ඔක්කොම කොහෙද ඉන්නේ? அவர்களை காண கிடையாது. උංග බලන්න පේන්නත් නැහැ. ஐயோ பிரதர், இந்த மனுஷன் இங்க வந்திருக்குது. අයියෝ සහෝදරයා මේත් ඇවිල්ලානේ මෙතනට. அங்க இருக்கேங்க, நான் யோசிக்கவே இவர் பரலோகம் போவார். ඒ ඉතින් මම කල්පනා කරලා බැලුවත් නෑ මොවුනා ස්වර්ගයට යයි කියලා. Hallelujah. හලෙලූයා. Praise be to God. ප්‍රශංසා වේවා. அதான் வேத வார்த்தை தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது ඒක තමයි උන්වහන්සේ වචනයක් දෙනකොට පොරොන්දුවක් දෙනකොට அது ஏனோ தான் என்று பிடிச்சிடாதீங்க. අපි නිකන් ආවට ගියාට ඒක ගන්න හොඳ නැහැ. அந்த வசனத்தை திரும்ப 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 ஆவியானவருடைய உதவியோடு நாங்கள் ஆராய்ந்து சுத்திகரித்து பக்குவப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ඒ වචනේ සුදාත්මයන් සමග අපි ඒක යාඥා කරලා වචනේ වර්ධනය කරගෙන ඒ වචනේ අපි තදින් අල්ලගන්න இல்லாவிட்டால் ඕනේ. அதன் ஊடாக நாங்கள் அனுபவிக்க வேண்டிய உண்மையான சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும். නැත්නම් අපි මේ වචනේ තුලින් ඒ අත්දකින්න ඕන නැත්නම් ලබා ගන්න ඕන සැබෑ වූ ප්‍රීතිය අපට ලබා ගන්න බැරුව தேவனுக்காய் යනවා. செய்ய வேண்டியதை எங்களால் செய்ய முடியாது. දෙවියන් වහන්සේනේ කරන්ට යුතුයදී අපට කරන්ට බැරුව நான் நடிகர் යනවා. சொல்லுவேன். මම හැම වෙලේම நான் කියනවා. சுவிசேஷம் சொல்லும்போது யோசித்து தான் சொல்லுவேன், இந்த மனுஷன் திருந்துவானா. මම සුභාරංචි කියනවා ටික කල්පනා කරලා තමයි සුභාරංචි කියන්නේ මේ මිනිසයා හැරෙයිද? ஆண்டவர் சொன்னார், උන්වහන්සේ කියනවා ரட்சிப்பு கர்த்தருடையது. ගැලවීම දෙවියන් වහන්සේගේ. ரட்சிப்பு ගැලවීම கர்த்தருடையது. දෙවියන් වහන්සේගේ. ஆனால் சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். නමුත් සුභාරංචිය සෑම දිනාටම ප්‍රකාශ කරනු ලබන්න தெரிவு ඕනේ. கர்த்தருடையது. තෝරා ගැනීම දෙවියන් වහන්සේගේ. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා.
சோ ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். උන්වහන්සේ දෙගුණයක් ආශිර්වාද දෙන්න அந்த කැමතියි. இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குரிய விசுவாசத்தை தர விரும்புகிறார். ඒ දෙගුණයක් ආශිර්වාදෙට ඇදෙල්ල උන්වහන්සේ அந்த දෙන්න விசுவாசத்தை කැමතියි. நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாய் இருக்க வேண்டும். ඒ ඇදෙල්ල තවත් කෙනෙක් සමග ඔබ බෙදා ගන්නට உங்களுடைய පුළුවන් சந்தோஷம் වෙන්න ඕනේ. பகிர்ந்து கொள்ளக்கூடியதாய் இருக்க ඔබගේ வேண்டும். ප්‍රීතිය තවත් කෙනෙක් සමග බෙදා ගන්නට පුළුවන් වෙන්න ඕනේ. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. அந்த விதவை காசை கண்டுபிடித்த பொழுது ඒ වැන්දපුවේ මුදල හොයාගත්තට அவள் என்ன පස්සේ சொல்லுகிறாள்? ඒ කාසිය හොයාගත්ත පස්සේ මොනවද வாருங்கள் කියන්නේ? என்னோடு சந்தோஷப்படுங்கள். එන්න ඇවිල්ලා මාත් එක්ක ප්‍රීතිමත් වෙන්න. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. உங்களுடைய கர்த்தர் கொண்டு வர்ற சந்தோஷம் உங்களுக்கு மாத்திரமல்ல. දෙවියන් වහන්සේ ඔබට ඔබතුලට அது ගෙනන ප්‍රීතිය கர்த்தருடைய ඔබට විතරක් නෙමෙයි. சந்தோஷம். ඒක දෙවියන් වහන්සේගේ அந்த ප්‍රීතිය. சந்தோஷம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட ඒ வேண்டும். ප්‍රීතිය අනිත් අය සමග අනිවාර්යෙන් බෙදා ගන්න ඕනේ. கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் எழுந்து අපි උන්වහන්සේ සබ්බෝ කෙනෙක් සිටිමු.